Pebbles Tamil. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் ட்ராவல் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஆன்மீக பயணம் தான். எஸ், வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும், வந்தால் போகாதது புகழும் பழியும், தானாக வருவது இளமையும் மூப்பும், தானே வருவது பாவமும் புண்ணியமும். இன்றைக்கி அந்த புண்ணிய கணக்கில் ஒரு கடுகு இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். எஸ், இன்றைக்கி நான் போக போகிறது பழனி மலைக்கு தாங்க. இந்த பழனி மலைக்கு நீங்கள் போகணுன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெயின், அதுவும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பழனி எக்ஸ்பிரஸாக தான் இருந்தது. இப்போ அது பாலக்காடு எக்ஸ்பிரஸாக மாதிரி இருக்குது. இப்போ வாங்க சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே போவோம், என்ன ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த எம்ஜிஆர் சென்ட்ரல் மத்திய ரயில் நிலையம். இந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா 9:40. இங்கே நான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டேன். இங்கேருந்து பாலக்காடு எக்ஸ்பிரஸ் தான் நான் போக போகிறேன். டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேங்க. இந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸ் வந்து ஃபஸ்ட்டு பழனி வரைக்கும் போயிட்டு இருந்தது. அப்புறம் பொள்ளாச்சி மக்கள் கேட்டாங்க, பொள்ளாச்சி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து டோட்டலாக இந்த ஸ்டேட்டை விட்டே தாண்டி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு, அதாவது பாலக்காடு. இங்கே டிபேச்சர்ஸ் போர்டு இருக்குது. வாங்க, நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7வது பிளாட்ஃபார்மில் இருக்குது. வாங்க பிளாட்ஃபார்முக்கு போகலாம். லோகத்திலே ஒரு நல்ல பையன் உண்டெங்கில் அது பாலக்காட்டு மாதவனா இங்கே நான் உள்ள வந்து 9:30க்கு ரீச் பண்ணிட்டேன். 9:40க்கு நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுங்க. இது பாலக்காடு போகிறதுக்கு உண்டான ஒரு சூப்பரான ட்ரெயின் தான். ஆனால் இதை விட ஏர்லியராக நீங்கள் பாலக்காடு போகிறதுக்கு இங்கேருந்து நிறைய பெங்களூர் ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் பழனிக்கு போகிறதுக்கு இந்த 22651 ட்ரெயின் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஆன்மீக பயணம். நம்ம பாலதண்டாயுதபாணி முருகனை பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி நான் பழனிக்கு போயிட்டுருக்கேன். வாங்க, காலையில் எத்தனை மணிக்கு பழனிக்கு போய் ரீச் பண்ணுறன்றதை இந்த ட்ராவல் பிளாகில் பார்க்கலாம். நைட்டுன்றதுனால என்னால் மேக்ஸிமம் கவர் பண்ண முடியாது. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே என்ன ஸ்டாப்பிங்கில் நிற்குன்றதை நான் உங்களுக்கு முதலே கொடுத்துட்றேன். வாங்க, ட்ராவலிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸோட ஸ்டாப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர், அரக்கோணம், ஆட்பாடி, சேலம், நாமக்கல் இதெல்லாமே கிராஸ் பண்ணி கரூர் டச் பண்ணி உங்களுக்கு டுவர்ட்ஸ் திண்டுக்கல் வழியாக பழனி ரீச் பண்ண போகிறோங்க. இங்கே பாலக்காடு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஏசி பெட்டி, 4 ஜென்ரல், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்லீப்பர் கோச்சஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது, 12 பெட்டிகள். ஓகே வியூவர்ஸ், S3 கோச்சில் நான் வந்து செட்டில் ஆகிட்டேன். இப்போது இந்த புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையத்திலேருந்து நம்ம ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க, 1 by 1 என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வருது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணுறேன். சென்ட்ரல் டு பழனி ஜேர்னி டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.5 hours ஆகுங்க. உங்களுக்கு பஸ் வசதின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து அவைலபிளாக இருக்குது. அது ரொம்பவே ரேர் தான். இங்கே சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு செம்ம மழையில் தான் இருக்குது. நைட் ஜேர்னி வேறு. ரொம்ப நேரம் கேமராவை ஆன் பண்ணிட்டு இருந்தாலும் ஒன்றும் தெரியாது வெளியே இருட்டில். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த விஷயம் காட்டுறேன். இப்போது நீங்கள் பார்க்கறது தாங்க பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே மழை கொஞ்சம் கூட நிற்கிற மாதிரியே இல்லை. இப்போ வாங்க, அடுத்த நாள் நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஓகே விவாஸ், இப்போது மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஏரியோடுன்ற ஒரு ஸ்டாப்பிங்கில் நிற்கிறோம். இந்த ஸ்டாப்பிங்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல் ரெயினாக தான் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இங்கே மார்னிங் வந்து பார்க்கும்போது ரெயின் இருக்குது. கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம திண்டுக்கல் கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வழியில் தான் இப்போ ட்ரெயின் போக போகுது. இதுதான் டுவர்ட்ஸ் பழனிக்கு போகிறதுக்கு உண்டான ரூட்டுங்க. இந்த ட்ரெயின்
பழனி தாண்டி பொள்ளாச்சி பாலக்காடு வரைக்குமே போகும். இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன். இந்த திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷனுங்க. இப்போ இங்கே என்ஜினை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இவ்வளவு நேரம் இந்த பக்கம் போயிட்டு இருந்த ட்ரெயின் இப்போ ரிவர்ஸில் போக போகுது. திண்டுக்கலுக்கு 6 மணிக்கு வர வேண்டிய வண்டி 7 மணிக்கு வருது. 7 மணிக்கு ஆக்சுவலி பழனியில் ரீச் பண்ணியிருக்கணும். இப்போ வாங்க, 8 மணிக்கு தான் இன்றைக்கி பழனி. சாய் பிஜி இந்த டீயை இந்த சூட்டுக்காக தாங்க வாங்கினேன். நைட்டு ஃபுல்லாக அடித்த மழைக்கு ஃபுல் சில்னஸ்ஸாக. சென்னையில் மழை இல்லை, தமிழ்நாட்டிலேயே மழை. இவ்வளவு நேரம் இப்படி போயிட்டு இருந்த வண்டி திண்டுக்கல்ல இருந்து இப்படி போகுது. இப்போ இன்ஜின் சேஞ்ச் பண்ணிவிட்டு திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரெயின் வந்து உங்களுக்கு 1 hour டிலேயில் தாங்க இப்போ போயிட்டுருக்கு. ட்ரெயினில் இந்த கர்வ் தாங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த திண்டுக்கல் டு பழனி கர்வ் பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருக்குது. ட்ரெயின் லேட்டாக வர்றதுலேயும் ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த ஒட்டன்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவ்வளவு சூப்பராக இருந்தது. அதுவும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மலைகளை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன மலை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை, மிஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. திண்டுக்கலுக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ளே என்ட்ராவர் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம். ஒட்டன்சத்திரம்னாலே உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது விநாயகா. ஒட்டன்சத்திரத்துலேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. டைம் இப்போது 7:55. சூப்பராக இருக்குங்க. ஒட்டன்சத்திரம் வந்து எனக்கு மேட்டுப்பாளையத்தை விட சூப்பராக தெரியுது. அதுவும் இந்த மிஸ்ட்டு மலை. ஒட்டன்சத்திரம் கிராஸ் பண்ண உடனே முழுக்க பார்த்திங்கன்னா இயற்கை காட்சிகளாக தாங்க இருந்தது. இது ட்ரெயின் கரெக்ட் டைமில் வந்தால் இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு என்னால் சொல்ல முடியல. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒட்டன்சத்திரம் கூட வயல் வரப்பாகட்டும், மலைகளாகட்டும், இந்த ஜேர்னி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் பார்த்திங்கன்னா பழனி ரயில்வே ஸ்டேஷன். இந்த பழனிக்கு நான் ஒரு 6 years 7 years முன்னாடி வந்திருக்கேன். சேம் அதே மாதிரி தாங்க இருக்குது. பட் ஆனால் ட்ரெயின் மட்டும் பாலக்காடு போயிடுச்சுங்க. ஓகே வியூவர்ஸ், 3வது பிளாட்ஃபார்மில் தான் நம்ம வண்டி வந்தது. இங்கே ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் முன்னாடி தான் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம், அதாவது வெளியே போகிறதுக்கு உண்டான வசதி அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஷேர் ஆட்டோவில் போகலாம், குதிரை வண்டியில் போகலாம். இப்போ வாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் பழனிக்கு வந்து ரீச் பண்ணிட்டேன். நம்ம ட்ரெயின் இன்றைக்கி ரொம்பவே லேட்டாக தான் வந்தது. கிட்டத்தட்ட 45 minutes லேட்டாக தாங்க இந்த பழனிக்கு நான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். இங்கே வெளியில் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ அவைலபிளாக இருக்குது, மினி பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, குதிரை வண்டியும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பழனி, தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சென்ட்ரல்லேருந்து வர ஒரு சூப்பரான ட்ரெயினுங்க. மறக்காமல் நீங்கள் வரும்போது யூஸ் பண்ணிக்கங்க. வந்தவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்றதை நீங்களும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பெபிள்ஸ் தமிழ்.